ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு ஒரு சில மனுஷங்கள வந்து கடவுளா பார்க்குறான். அப்படி இருக்க அந்த கடவுளா பார்க்கக்கூடிய மனுஷங்க வந்து அந்த மாதிரியான செயல அவங்க பண்ண மாட்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஆட்கள எந்த அளவுக்கு பயங்கரமா அடிக்கலாம், துன்புறுத்தலாம், அவங்க கிட்ட இருந்து எண்ணத்தெல்லாம் பறிச்சுக்கலாம், அவங்கள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தலாம். இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்காங்க. அப்படி இருக்க எல்லாரையுமே கிழின்னு கிழிச்சு எடுத்திருக்க படம் தான் இந்த நந்தன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவரா பல வருஷங்களா அவங்களுடைய குடும்பம் தான் இருக்காங்க. மாறி மாறி அவங்களுடைய ஆட்களே வந்து பஞ்சாயத்து தலைவருடைய எலெக்ஷன்ல நின்னு அவங்களே ஜெயிச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க அவரு அந்த பஞ்சாயத்து தலைவர் ஆவறதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஏரியா மட்டும் ரிசர்வ் ஆயிடுச்சு. ரிசர்வ்னா என்னன்னா, அங்க இருக்க தலித் மக்கள் தான் வந்து அங்க பஞ்சாயத்து தலைவரா இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்த கவர்மெண்ட் குடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கும்போது இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம கீழ ரொம்ப விசுவாசியா யார் இருக்கான், அவன வந்து நம்ம வந்து பஞ்சாயத்து தலைவரா மாத்துவோம்னு சொல்லி மாத்துனதுக்கு அப்புறமா, இவங்களால அத பொறுத்துக்க முடியல. ஏன்னா இத்தன நாள் இவங்க வீட்ல அவங்க அப்பாவோட கழிவெல்லாம் தொடச்சு எடுத்துக்கிட்டு இருக்க ஒருத்தன், இவருக்கு சரிசமமா நிக்கிறான். இவரு சரிசமமா ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை போடுறான். இவருடைய பேர் எங்க இருந்ததோ அந்த இடத்துக்கு இவனோட பேர் வருது. இவரு கொடி ஏத்த வேண்டிய இடத்துல இவன் கொடி ஏத்துறான்னு சொல்லி இது எல்லாமே ஒண்ணு ஈகோ கிளாஷ் ஆயி, அவன் ஆனா அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசையே கிடையாது. அவன் கடைசி வரைக்குமே என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவரு தான் எங்க கடவுளு. எங்க ஐயா சொல்றது தான் சரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன போய் அவன் குடும்பத்த அடிச்சு, அவன் அந்த வேலைய விட்டு வெளிய சொல்லி, அவன்கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் உருவி, இதுதான் இந்த படத்துடைய கதை. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஜெய் பீம் பார்த்தம்பொழுது என்ன ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதுல ஒரு பெரிய வலியும் வேதனையும் சொல்லியிருப்பாங்க. யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஜெய் பீம் மாரியான படங்கள்லாம் என்ன பிடிக்கும்னா, இவங்க தான் இத பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், இவ்வளோ கஷ்டங்கள் இவங்களுக்கு நடந்திருக்கு. அத நாங்க ஆணித்தனமா வெளியில சொல்றோம் அப்படின்றத சொல்றாங்க தெரியுமா? அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா வேற யாராவது ஒருத்தர் இவங்க கை காட்டியிருந்தாலும், அது வந்து ஒரு வாரா மாறி இருக்கும். இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனா மாறி இருக்காது. அதுதான் இந்த மாதிரியான படங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த படத்துலயும் அவங்க சொல்ல வந்த விதம் மிக முக்கியமா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு அதிகாரம் அப்படின்றது வந்துச்சுன்னா, கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஆட்டி படைச்சிடலாம். நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒண்ணு நினைக்கிறோம். ஆனா உண்மையாவே அப்படிப்பட்ட ஒரு பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் அவங்க ஊர்ல என்னென்ன மாதிரியான அசிங்கங்கள் படுறாங்கன்றத இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்து போட்டு காமிச்சிருந்தாங்க. ஐயோ அப்பா! எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட ஒரு பஞ்சாயத்து தலைவர்ன்ற பவர் இருக்கு. ஆனாலும் அவங்கள ரொம்ப கேவலமான ஒரு மனுஷங்கள பார்க்குற மாரி, ஒரு ஒரு ஜீவராசிலாம் ஒண்ணு பார்ப்போம்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்களா கூட மதிக்காத ரேஞ்சுல அவங்கள மதிக்கிறது. அவங்க பேசும்போதே தெரியுது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மன ரீதியா அவங்க எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஒருத்தவங்கலாம் சொல்றாங்க, "எங்களுக்கு இந்த பதவியே வேணாங்க. நான் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு போறேன். இது இப்ப எங்க கையில வந்துச்சு. அன்னையிலேருந்து தான் எனக்கு வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு." அப்படின்ற ஒரு ரேஞ்சுல ஒண்ணு பேசுறாங்க. அப்ப பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு வலியும், வேதனையும் அங்க சுத்தி இருக்க மக்கள் அவங்களுக்கு குடுத்துட்டாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இதே இடத்துல தான் நம்மளும் இருக்கோம். நம்ம ஒரு வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, அதே இடத்துல இருக்க இன்னொருத்தருடைய வாழ்க்கை நம்மள மாரி சந்தோஷமா இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கன்டென்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா குடுத்திருக்காரு ஹீரா சரவணன் அவர்கள். படமா எங்கேயுமே லேகே இல்லங்க. படம் ஸ்டார்ட் ஆனதுலருந்து எண்ட் வரைக்கும் அதுவும் கிளைமேக்ஸ்லலாம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அப்பா! அண்டு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேமியோ ரோலும் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. யாருன்னு நான் சொல்ல விரும்பல. நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. நான் காஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத பார்க்காம தான் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். டக்குன்னு ட்ரெய்லர் கூட பார்க்கல. உள்ள போய் பார்த்தோம் அவரு வந்தோனே பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அவரு அந்த டயலாக பேசும்போது ரொம்ப கரெக்ட்டாவும், ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஆடியன்ஸ் கிட்ட உட்காருது அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. அதுவும் சசிகுமார் சாரோட ஆக்டிங் அப்பா மிரட்டிட்டாரு மனுஷன். முக்கியமா அந்த கேரக்டராவே ஒரு மாறி இருந்தாரு. பொங்கப்பானை அப்படின்ற மாரி ஒரு கேரக்டரு. பழைய சோறா பொங்கப்பானையான்றது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா, தெளிவா, ரொம்ப டீட்டெயிலா ஒண்ணு ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். இன்னொரு பாயிண்ட் இந்த படத்தோடைய இன்னொரு பெரிய மிக முக்கியமான விஷயம் என்னன்றத பார்க்க வேண்டியது தான். இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் என்னன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா நம்ம ஒண்ணு ஒண்ணா தேடி போயிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம படிச்சா போதும்னோம். அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வந்தா போதும்னோம். இப்ப அதிகாரத்திலும் இல்ல. அதுக்கு மேல இவங்க வேற ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கும்போது, என்னன்றதே புரியல அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இந்த படத்தோட எண்ட குடுத்துருக்காங்க. அது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு ஒரு விஷயம், எப்பயுமே இந்த மாதிரியான படங்கள்ல அந்த எண்டுக்கு அவன் வந்ததுக்கு அப்புறமா அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சந்தோஷமா இதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற ஒரு ரேஞ்சில இருக்கும். ஆனா சரவணன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. சினிமால வேணா ஜெயிச்ச உடனே சந்தோஷமா இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை பயங்கர பிரகாசமா இருக்கும். ஆனா ரியாலிட்டில அப்படி இல்லன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா ரியாலிட்டில யார் யாரெல்லாம் இருக்காங்களோடைய வீடியோவை போட்டு காட்டுறாரு. எல்லாருடைய மனசும் அங்கதாங்க சுக்குநூறா உடையுது.
ரொம்ப அற்புதமான ஒரு படங்க. ஏன்னா இந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்ஸ்லாம் கூட இல்ல நான் பார்த்துருந்தேன். நான் பார்த்த ஸ்க்ரீன்ல பாதி கிட்டத்தட்ட ஒரு பாதி தியேட்டர் ஃபுல்லா தான் இருந்தது. அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறான் விசில் அடிச்சு. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, இல்ல நீங்க தொடர்ந்து படம் பார்க்குற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, மறக்காம இந்த நந்தன் படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க் யூ.